ஒரு அழகான தீவு. அந்த தீவுல இருக்கிற பீச்ல என்னைக்கும் இல்லாம திடீர்னு ஒரு சுறா அங்க இருக்கிற மக்கள் எல்லாரையுமே வேட்டையாடி கொன்னுட்டு இருக்கு. இத பார்த்த போலீஸான நம்ம ஹீரோ அந்த சுறாவ எப்படியாவது வேட்டையாடணும், மக்கள காப்பாத்தணும்னு சொல்லிட்டு 2 பேர டீம் அப் பண்ணிட்டு அந்த கடலுக்குள்ள போறாங்க. இதுக்கப்புறம் அந்த சுறாவ இவங்க வேட்டையாடுனாங்களா? இல்ல அந்த சுறா இவங்கள வேட்டையாடுச்சா? அப்படின்ற ஒரு பரபரப்பான கதைய சொல்லக்கூடிய படம் தான் 1975ல ரிலீஸ் ஆன ஜாஸ். என்னடா இவ்ளோ பழைய படமா இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஷார்க் மூவிஸ்க்கு அடித்தளமா அமைஞ்சது இந்த படம் தான். அப்படிப்பட்ட படத்துடைய முழு கதையை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்குள்ள முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பெஸ்ட்டான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போது கதைக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் இந்த தீவில் இருக்கிற பீச்சை காட்டுறாங்க. இங்கே நைட் நேரத்தில் மக்கள் எல்லாமே பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு பையன் ஒரு பொண்ணை அப்படியே பார்த்துக்கிட்டு சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு அங்கேருந்து எந்திரிச்சு பீச்சில் போய் ஸ்விம் பண்ண போகிறேன், இந்நேரத்துக்கு யாராவது ஸ்விம் பண்ணுவாங்களா? ஆனால் அவன் போகிறேன்ட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. அவள் பின்னாடியே இவனும் ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு என்னமோ பீச்சுக்குள்ளே போயிடுச்சு. ஆனால் இவன் தடுக்கி விழுந்து காலில் அடிபட்டு கரையோரமாக உட்காந்துக்கிறான். அந்த பொண்ணும் உள்ளே போய் நீந்திட்டு இருக்கா பாருங்க. இப்போ கடலுக்கு அடியிலேருந்து அவளை ஏதோ ஒன்று இழுக்குது. அவளால் என்னன்றதே உணர முடியல. ஆனால் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்துறா. இந்த பையனுக்கு கேட்டாலுமே அவனால் நகர முடியாமல் படுத்துக்கிறான். அவ்வளோதான், அந்த பொண்ணை அப்படியே இழுத்துட்டு போயிடுது. அந்த சீன் அப்படியே கட் ஆக இப்போ காலையில் நம்ம ஹீரோவோட வீட்டை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பேர் தான் மார்ட்டின். இவர் தான் இந்த ஊரில் சீஃப் போலீஸாக இருக்காருங்க. இவருக்கு ஒன்று வீக்னஸ் இருக்குது, தண்ணினா இவருக்கு பயம். இவங்க ஃபேமிலி நியூயார்க்ல இருந்து இந்த தீவுக்கு இப்போ ஷிஃப்ட் ஆகி வந்திருக்காங்க. இப்போதான் இவர் புதுசாக இங்கே வந்திருக்காருங்க. இவருக்கு ஒரு ஒய்ஃபு, அப்புறம் 2 சின்ன பசங்க வேற இருக்காங்க. அந்த பையன் தான் இப்போ வந்துட்டு அம்மா நான் தண்ணியில் போய் விளையாட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். இவருக்கும் இப்போ ஒரு கால் வருது. அந்த காலில் இந்த டெத்தை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அதாவது நேற்று நைட்டு ஒரு பொண்ணு உள்ளே போனால சாவா இறந்து கிடக்கா போல். ஸோ அதுக்காக தான் இவரை கூப்பிட்ருக்காங்க. இவரும் செக் பண்ணுறதுக்காக அந்த கடற்கரைக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அந்த பொண்ணோட உடம்பு அப்படியே செதஞ்சு போய் கிடக்குங்க. ஸோ இதை பார்த்தோன்னே என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி பயந்து போயிருக்காரு. இப்போது போலீஸ் ஸ்டேஷனில் காட்டுறாங்க. இங்கே அந்த டெத்தான அந்த பொண்ணோடைய ரிப்போர்ட் வந்திருக்குங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டில் அவளை ஏதோ ஒரு ஷார்க்கு கடிச்சிருக்கு, அதனால தான் அவள் செத்து போயிருக்கா அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இது கேட்டோன்னே நம்ம ஹீரோ அங்கேருந்து எந்திரிச்சு எப்படியாவது இந்த பீச்சை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணணும், ஏன்னா இதுக்கப்புறம் மக்கள் இறக்கக்கூடாது, அதுதான் நம்மளுடைய ப்ரியாரிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பீச் க்ளோஸ்டு, அந்த போர்டை எடுத்து மாட்டுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படி ஒரு போர்டே இல்லையாப்பா அப்படின்ற மாதிரி பக்கத்தில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க. அட்டா அது கூட வச்சிருக்க மாட்டீங்களா அப்படின்ட்டு நேராக கார் எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற கடையில் போர்டு பெயிண்ட்டு எல்லாத்தையுமே வாங்கி இன்னொரு போலீஸ் கிட்ட இங்கே பாரு இந்த போர்டில் எழுதி பீச் க்ளோஸ்ட் அப்படின்றத போட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அப்போ தான் அவன் சொல்கிறான், இந்த மாதிரி சீஃப் அங்கே கடலில் ஒரு கேம்பில் இருக்கக்கூடிய பசங்க நீச்சல் அடிக்கிறதுக்காக போய்த்தாங்க. ஸோ அவங்கள நம்மளால் கான்டாக்டும் பண்ண முடியாது, அவங்கக்கிட்ட ஃபோனும் இல்லை, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் அவங்கள பார்த்துக்கிறேன், நீ அந்த போர்டை ரெடி பண்ணு அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிடறான். இப்போ பீச்சுக்கு போனால் நம்ம சீஃபு, அதான் நம்ம ஹீரோ, அங்கே இருக்கிற அந்த பசங்க கொஞ்சம் தூரமாக போயிட்டானுங்க போல் தண்ணியில். இங்கேருந்து அந்த ஒரு போட்டு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மோட்ரு போட்டில் போகலான்னு சொல்லி அதில் ஏறுறாரு பாருங்க. அப்போ தான் நம்ம மேயர் அவரோட காரோட அந்த கேங்கோட வந்துடுறாரு. வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட இங்கே பாருங்கள் நீங்கள் எதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோ இங்கே ஒரு ஷார்க் இருக்குது மேயர், இதுக்கப்புறம் நம்ம மக்களை உள்ளே அலோவ் பண்ணக்கூடாது, ஏன்னா அந்த பீச்சையும் க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் மக்களை காப்பாற்ற முடியும், அந்த ஷார்க்கை நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட்ராய் பண்ணணும், இல்லைனா உயிருக்கு ஆபத்து அப்படின்னு மாதிரி சொல்லிட்டுருக்காரு. அதை கேட்ட மேயரும் இங்கே பாருங்கள் இங்கே ஒன்றும் ஷார்க்லாம் கிடையாது, அன்றைக்கி இறந்து போன அந்த பொண்ணு ஏதோ போட்டில் இடித்து போய் தான் இறந்துருக்கா, ஷார்க்னாலும் ஒன்றும் இறக்கலை அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ தான் பக்கத்தில் அந்த ரிப்போர்ட்டு கொடுத்தாருல ஷார்க்கு கடிச்சதுன்னு சொல்லி, அவரும் நான் தான் பொய்யான ரிப்போர்ட் கொடுத்துட்டேன், அவள் போட்டில் இடிச்சு தான் இறந்துருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே ஹீரோவும் சரி ஓகே மேயரே சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி விட்டுடுறாரு. ஆனால் அவருக்கு இன்னமும் பயம் இருக்குது, ஏன்னா அது ஒரு ஷார்க்கு தான் கடிச்சிருக்கோன்னு அவருக்கு தோணிக்கிட்டே இருக்குங்க. ஸோ அடுத்த நாள் எல்லா மக்களுமே அங்கே எப்பயும் போல் அந்த பீச்சுக்கு கரையோரமாக உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. அங்கே தண்ணியிலையுமே ஸ்விம் பண்ணிருக்காங்க. சின்ன பசங்களாம் அந்த தண்ணியில் ஸ்விம் பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோவும் அந்த தண்ணியவே உத்து பார்த்துட்ருக்காரு, ஏதாவது ஷார்க் கடிச்சிட போகுதுன்ட்டு. அவங்க ஒய்ஃப் தான் சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போது ஒரு சின்ன பையன் விளாண்டுட்டு இருக்கான் பாருங்கள். அந்த சின்ன பையனை அந்த இடத்துக்கு அந்த ஷார்க்கு அந்த சின்ன பையனை கடித்து உள்ளே எடுத்துகிட்டு போயிடுது. இதை பார்த்தோன்னே மக்கள்லாம் அலறி அடிச்சுட்டு கரையோரமாக வந்துடுறாங்க. எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாரோ அதுதான் நடந்துருச்சுங்க. நம்ம ஹீரோவும் எல்லாரையும் தண்ணியிலேருந்து மேலே வர வச்சிடுறாரு. இப்போது அந்த ஒரு பையனோட உயிர் மட்டும் போயிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கிற மேயர் அப்புறம் பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே கூடி ஒரு விஷயத்த பேசுகிறாங்க. அப்போ தான் மேயர் சொல்கிறாரு,
இன்னைக்கு தான் அந்த ஷார்க் வந்து அட்டாக் ஆயிருக்கு. ஸோ அதனால இந்த ஷார்க்கு கொல்ற வரைக்கும் நம்ம பீச்சுக்கு போக தேவையில்ல. இந்த ஷார்க்கை யார் வேட்டையாட கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு $3000 நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அறிவிக்கிறாரு. இதை கேட்டோடனே எல்லாருக்குமே வந்து சந்தோஷமாயிடுது. அப்போ தான் பின்னாடி இருந்த ஒரு ஆள், அவரோட பேர் வந்து கிளின்ட்டு. அவரு இது ஒன்றும் சாதாரண ஷார்க்கு கிடையாது. கிட்டத்தட்ட 20 அடிக்கு மேலே இருக்கக்கூடிய ஷார்க்கு. அது பல்ல பார்த்தாலே தெரியும். அப்படி கடிச்சு வச்சிருக்கு. இதை நான் கொல்லணும் அப்படின்னா $10,000 கொடுங்க. அதை கண்டிப்பாக கொன்னுட்டு உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டோடனே மேயரோட ஆளுங்களும் நாங்கள் அதை யோசிச்சுட்டு சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது அன்னைக்கு நைட்டு அந்த ஷார்க்கை பிடிச்சி தரவங்களுக்கு $3000 அப்படின்றதுனால அங்கே 2 பேர் ஃபிஷர்மேன் வந்து ஒரு போட்டில் போயிட்டுருக்காங்க அந்த ஷார்க்கை பிடிக்கலான்னு சொல்லி. அதுக்கு இறையாவும் ஒரு தூண்டில்ல ஒரு பெரிய மீனை கட்டி அதை கடலுக்குள்ளே இறக்குறாங்க. ஸோ இப்போது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குது, அந்த ஷார்க்கு அங்கேயும் வந்துட்டு அந்த இறையை பிடிச்சி இழுக்குது பாருங்க. இவங்க வச்சுருந்த அந்த சங்கிலியும் அப்படியே கீழே போயிட்டே இருக்குது. இதை பார்த்தவங்களும் டக்குன்னு அதை பிடிச்சி தூக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே அதை பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது அவங்க நின்றுட்டு இருந்த அந்த போட்டையே உடச்சிட்டு கீழே போயிடுது. ஸோ அதில் ஒருத்தன் தவறி கீழே விழுந்துடுறான். ஐயோ என்னை காப்பாற்றுன்னு உயிர் போகிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. இங்கே இருக்கிறவன் அவனையும் பிடிச்சி தூக்கிடுறான். அப்பா நமக்கு இந்த வேலையே வேணாண்டா அப்படின்ற மாதிரி வந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த இடத்துலையே வந்து நம்ம போலீஸ், அதான் நம்ம ஹீரோ எல்லாருமே இங்கே வந்துட்டாங்க. இந்த விஷயம்லாம் அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. இன்றைக்கி ஏன் இங்கே அவ்வளோ கூட்டம்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற நிறைய பேர் ஃபிஷர்மேன்ஸ் எல்லாருமே அந்த சுறாவை பிடிக்க போகிறோன்னு சொல்லி ஒவ்வொரு ஆளும் அவங்கவுங்க போட் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அந்த நேரம் தான் நம்ம படத்தோடைய செகண்ட் ஹீரோவான ஹாப்பரை காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹாப்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஓசனாலஜி படிச்சுட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டு. அவருக்கு இந்த மாதிரி ஷார்க்கு, ஓஷனை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ அதனால தான் நம்ம ஹீரோ தான் கூப்பிட்ருப்பாரு. ஸோ அதுக்காக தான் வராருங்க. இப்போ நம்ம ஹீரோக்கிட்டேயும் வந்து பேசுகிறாரு. எனக்கு அந்த ஷார்க்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ஷார்க்கு கடிச்சு முதல்ல இறந்து போனாங்கள்ல அந்த லேடி, அவங்களோட உடம்ப என்கிட்ட காமிங்க. ஸோ அதை வச்சு தான் அந்த ஷார்க் எப்படிப்பட்டது, அது எந்த மாதிரியான ஷார்க் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகே, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், நான் அந்த பாடி இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவாக சொல்லிட்டு வெளியே வராரு. வெளியே போய் எல்லாம் சேஃபாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஹாப்பரை அந்த டெட் பாடி இருக்கிற இடத்துக்கும் கூப்பிட்டு போகிறாருங்க. ஸோ நம்ம ஹாப்பர் அவரால் முடிஞ்சதை அந்த பாடியிலேருந்து பார்க்குறாரு. இவங்களை கடிச்சது ஒரு மிகப்பெரிய ஷார்க். அது வந்து ஒரு ரேர் ஷார்க்னே சொல்லலாம். ஓஷனுக்கு ஆழத்தில் தான் இருக்கும். அது சாப்பாட்டுக்காக அந்த பீச்சை பக்கம் வந்துட்டு போயிருக்கு. மறுபடியும் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்கிறாருங்க. இந்த நேரம் மறுபடியும் இவங்க 2 பேரும் அங்கேருந்து அந்த கோஸ்டல் ஏரியாவுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு ஃபிஷர்மேன் குரூப்பு அந்த சுறாவை நாங்கள் பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஷார்க்கை தொங்க விட்டு வச்சுருக்கானுங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவுக்கு பெரும் மகிழ்ச்சி ஆயிடுது. அப்பாடா நம்ம ஊர் இப்போ சேஃபாக இருக்கும்டா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே அங்கே நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்துட்டு ஃபோட்டோலாம் எடுக்க போகிறாங்க போல். நம்ம ஹீரோவையும் கூப்பிட்டு நிற்க வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே பல்லு இழிச்சிட்டு போஸ் கொடுக்குறாரு. அவங்களையும் ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. அப்போ தான் நம்ம ஹாப்பரு ஹீரோவை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இந்த ஷார்க்கு ஒன்றும் நம்ம தேடுற ஷார்க்கு கிடையாது. இது சாதாரண ஷார்க்கு தான். இது பேர் டைகர் ஷார்க்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஓஷனில் எப்படிங்க இருக்கிறது தான். ஆனால் நம்ம தேடுற அந்த பொண்ணை கடிச்சது வேற ஒரு ஷார்க்கு. அதுதான் மிக டேஞ்சரான ஷார்க்கு. அதனால நம்ம இப்பயும் வந்து பீச்சை க்ளோஸ்டாக தான் வச்சுருக்கணும். மக்களுக்கு இதை நம்ம வார்னிங் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் மேயருமே அந்த இடத்துக்கு வராரு. இங்கே பாருங்கள் மேயர், நம்ம தேடுற சுறா இன்னும் மாட்டலை. ஸோ அதனால நம்ம பீச்சை க்ளோஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் நம்ம மேயருக்கு என்னென்னா, இந்த ஊருடைய பிஸ்னஸே இந்த பீச்சை நம்பி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜூலை 4 அன்றைக்கி தான் அமெரிக்காவோட இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ அன்றைக்கி வந்து மக்கள் கூட்டம் அதிகமாக வரும். வேறு சிட்டிஸ், கண்ட்ரியில் இருந்தெல்லாம் இந்த ஐலாண்டுக்கு வந்து ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த பிஸ்னஸை கெடுக்கிறியாடா, இந்த ஊருக்கு வர வருமானமே அதுலேருந்து தானே வருது. அதனால் இந்த பீச்செல்லாம் க்ளோஸ் பண்ண முடியாது. ஷார்க்கெலாம் அவ்வளோதான். அதுக்கு எதாவது ஆகாரம் இருந்தால் காமிங்க, நான் அந்த பீச்சை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த ஷார்க்கு தான் பிடிச்சாச்சுல, இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஹாப்பருக்கு கடுப்பாயிடுது. அப்புறம் தான் அந்த பிடிச்ச ஷார்க்கோட வயிற்றை கிழிச்சு பார்க்கறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுங்க. ஏன்னா ஷார்க்கோட வயிற்றை கிழிச்சு பார்த்தா அந்த சின்ன பையனோட உடம்பு இருக்கும்ல, ஸோ அது மூலியமா இதுதான் அந்த ஷார்க்குன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். ஆனால் அதுக்குமே அந்த மேயர் ஒத்துக்கலை. சரி ஓகேன்ட்டு கடுப்பாகி 2 பேரும் கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ரொம்ப சோகத்தில் வீட்டில் உட்காந்து குறிச்சிட்டு இருக்கான். அந்த நேரம் தான் ஹாப்பரும் வீட்டுக்குள்ளே வரான். வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட, இங்கே பாருங்கள், நான் இதுக்கப்புறம் என்னோடய ஊருக்கு போகிறேன். அங்கே போயிட்டு இந்த ஷார்க்கை பற்றி நிறைய விஷயங்கள் அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்குது, லேபில் ரிசர்ச் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ தான் நம்ம ஹீரோ, வேணாம் நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை, நான் உங்களுக்காக அந்த ஷார்க்கை போயிட்டு கிழிச்சு காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. அன்னைக்கு நைட்டு வேறு. ஸோ அங்கே யாருமே இல்லை. அந்த ஷார்க்கை நம்ம ஹாப்பரே வந்து கிழிக்கதான் இருப்பாருங்க. அதுக்குள்ளே இருந்து நிறைய குட்டி குட்டி மீன்லாம் இருக்குது.
ஆனால் எந்த ஒரு பாடியும் இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, இந்த டைகர் ஃபிஷ் வந்து கண்டபடி குப்பைங்க எல்லாத்தையுமே சாப்பிட்டு உள்ளே போட்டுக்கிறோம். ஆனால் அது வந்து மனுஷங்களை சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ பயங்கரம்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. ஸோ அப்புறம் தான் தெரியுது இந்த ஷார்க் நம்ம தேடுற ஷார்க் இல்லை அப்படிங்கிறத 100% கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போது நம்ம இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணக்கூடாது. அந்த சுறாவை நம்ம வேட்டையாடணும்னு சொல்லிட்டு ஹாப்பரும் நம்ம ஹீரோவும் ஒரு போட் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோவுக்கு தண்ணினா பயம். ஆனால் ஹாப்பர் தான் அவளை கூப்பிட்டு போயிட்டுருக்கான். போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு போட்டு கவுந்து கிடக்கிறத நோட் பண்ணுறாங்க. இப்போது அந்த போட்டு எதனால் கவுந்துதுன்றதை செக் பண்ணுறதுக்காக நம்ம ஹாப்பர் அந்த தண்ணிக்குள்ளே இறங்கி அந்த போட்டுக்கு கீழே போய் பார்க்குறான். அப்போ தான் ஷார்க்கு கடிச்சதுக்கான அடையாளம் இருக்குது. அப்படியே டக்குன்னு ஒரு உருவம் வரும் பாருங்க. அதை பார்த்தோன்னே அலறிடுறான் நம்ம ஹாப்பரு. அது அந்த ஒரு ஃபிஷர்மேனோட டெட் பாடி தாங்க. ஸோ அவனையுமே வந்து கடிச்சு போட்டு போயிருக்கு போல் அந்த ஷார்க்கு. அப்படியே மேலே வந்துடுறான். மேலே வந்துட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம மேயர்கிட்ட நேற்று நடந்த அந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அந்த ஷார்க் இன்னும் இருக்குது, அது ஒரு ஃபிஷர்மேனையே சாகடிச்சிட்டு போயிருக்கு, அதோட பல்லை கூட நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் இது எல்லாத்துக்குமே ஆதாரம் இல்லை, நான் நம்ப முடியாது அப்படின்ற மாதிரி மேயர் ஒத்த காலில் நிற்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் மக்களோட உயிரை விட அவருக்கு வர காசு தான் முக்கியம் போல். ஸோ அதனாலேயே எனக்கு நாளைக்கு பிஸ்னஸ் இருக்குது, ஜூலை 4th இண்டிபெண்டன்ஸ் டே, ஸோ நிறைய கூட்டம் வரும், எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஏன்டா அவனுக்கு சொன்னாலும் புரியல, என்னதானா பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஹாப்பர் புலம்பிட்டு இருக்கான். இப்போது ஜூலை 4th ஆகிடுது. பல ஊரில் இருந்து பெரிய பெரிய கப்பலில் இந்த ஐலாண்டுக்கு நிறைய மக்கள் வந்து இறங்குறாங்க. ஸோ பார்க்குறதுக்கே ஒரே மக்கள் கூட்டமாக இருக்குது. அந்த பீச்சில் யாருமே இறங்காமல் பீச்சோரமாக உட்காந்துருக்காங்க. ஏன்னா இங்கே வந்த மக்கள் எல்லாருக்குமே தெரியும் இங்கே ஒரு ஷார்க் இருந்துச்சு, அது கொன்னுட்டாங்கன்னு தெரியும். பட் ஒரு பயத்தில் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம மேயர் வந்து சும்மா இல்லாமல், ஏன் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, எந்த ஒரு பயமும் இல்லை, நாங்கள் தான் ஷார்க்கை கொண்டுட்டோம்ல, போய் குளிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தூண்டி விடுறாரு. அவங்களும் போய் குளிக்க, அவங்கள பார்த்து மீதி இருக்கிற எல்லா மக்களுமே அந்த பீச்சில் போய் இறங்கி குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போது நம்ம ஹீரோவோட பையனுமே வந்து இந்த பக்கம் குளிக்க போகிறான். அவன் ஃப்ரெண்ட்ஸு கூட போட் எடுத்து குளிக்க போகிறான். அதை பார்த்து நம்ம ஹீரோ, நீ இந்த பக்கமாக போகாத, அங்கே வயசானவங்க குளிக்கிறதுக்கான அந்த சின்ன ஆழமே இல்லாத ஒரு பீச் கடல் பகுதி இருக்கும், அங்கே நீ போ, உன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போய் குளிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரின்ட்டு அவனும் அந்த பக்கம் போயிடுறான். இப்போ எல்லாருமே சந்தோஷமாக அந்த கடற்கரையில் விளையாடிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களை சுற்றியுமே அங்கே போலீஸ் ஃபோர்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு ஒரு பயம், அதனாலே எல்லா செக்யூரிட்டி ஃபோர்ஸுமே அவன் வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கான். ஸோ இப்போது அதில் ஒருத்தர் அங்கே ஒரு ஷார்க் வந்துட்டுருக்கு அப்படின்றத நோட் பண்ணிட்டாரு. ஸோ அந்த ஷார்க் மக்களை சுற்றி வருது. ஸோ எல்லாருமே கடற்கரைக்கு போங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரெட் வார்னிங்கை கொடுக்குறாங்க. எல்லோரும் சீக்கிரம் வாங்க, கடற்கரைக்கு ஷார்க் வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எல்லோரும் அலறி அடிச்சுட்டு ஓடி கடற்கரைக்கு வந்துடுறாங்க. அப்புறம் தான் தெரியுது அது ஷார்க்கு கிடையாது, 2 சின்ன பசங்க தான் ஷார்க்கு மாதிரி ஏமாத்திருக்கானுங்க. அதை பார்த்துட்டு இவங்களும் ஏமாந்துட்டாங்க. இப்போ கடற்கரையில இருந்து ஒரு பொண்ணு, ஷார்க்கு இங்கே இல்லாமல் அந்த குளத்து பக்கம் போகுது அப்படின்ற மாதிரி கத்துறான். பார்த்தா அந்த குளத்து பக்கம் தான் நம்ம ஹீரோவோட பையனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுமே விளையாண்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டவொடனே ஹீரோ அலறி அடிச்சுட்டு அந்த பக்கமாக ஓடுறான். அந்த இடத்துல இந்த சின்ன பசங்க போட்டுக்கு பக்கத்தில் இன்னொருத்தர் அப்படியே போயிட்டுருக்காரு. அவர் பார்த்துட்டு, ஏன் பசங்களாம் பயப்படுறீங்க, இங்கே எதுவும் ஒன்றும் இல்லை அப்படின்மா சொல்லிட்டு இருக்காரு பாருங்க. அப்போது அந்த இடத்துக்கு வந்த சுறா அவரை அப்படியே முழுங்கிடுது. இதை பார்த்த பசங்களும் அலறி அடிச்சுட்டு கடற்கரைக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவோட பையனும் இப்போ சேஃப் ஆகிட்டாங்க. ஷார்க்கை பார்த்து பயந்ததில் அவனுக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஸோ அதனால அவனை ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்துட்டாங்க. இப்போது அவனுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு ஷாக்கு தான், அதனால் ஒரு நாளைக்கு மட்டும் இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க அம்மா ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்த மேயர்கிட்ட நம்ம ஹீரோ போயிட்டு, இங்கே பாருங்கள் மேயர், இதுக்கப்புறமும் சும்மா இருக்க முடியாது, அந்த கிளின்ட்டுன்ற நபர் ஷார்க்கை பிடிச்சி தரேன்னு சொன்னார்ல, அவர்கிட்ட நம்ம காசு கொடுப்போம், அவர் கேட்ட காசை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர் கண்டிப்பாக பிடிச்சி தருவார், ஏன்னா அவர் பல சுறாக்களை பிடிச்ச ஒரு டேலண்டடான பர்சன் வேறு அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. மேயர் வந்து ஃபஸ்ட்டு ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் சரி ஓகே, எனக்கும் இது டேஞ்சராக தான் படுது, அதனால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சுருந்த அந்த ஃபார்மை வாங்கி சைனை போட்டு கொடுத்துட்றாரு. ஸோ இப்போது நேராக நம்ம ஹீரோ அந்த கிளின்ட் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இந்த ஃபார்மையும் கொடுத்து, இங்கே பாருங்கள், உங்களுக்கு $10,000 நான் வாங்கி தரேன், சுறாவை மட்டும் வேட்டையாடிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே, டீல் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் அவர்கிட்ட இருக்கிற விஷயத்தெல்லாமே காமிச்சிட்ருக்காரு. நம்ம ஹாப்பருமே இங்கே தாங்க இருக்கார். சரி ஓகே, நாங்களும் உங்கள் கூட வரோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் ஹாப்பரும் சொல்கிறாங்க. அதை கேட்ட அவர் ஃபஸ்ட்டு ஒத்துக்கலை, நான் மட்டும் தனியாக தான் போய் குடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோ அழுத்தமாக, நாங்களும் சப்போர்ட்டுக்கு இருக்கோம், அதனால நாங்கள் கூட வரோம், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி சரின்னு ஒத்துக்க வச்சிடுறாங்க. நம்ம கிளின்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஹாப்பர் மேலே சரி கோவம் வரும். ஏன்னா ஹாப்பரு அவன் படிச்சுட்டு வந்திருக்கான். ஸோ அவனுக்கு இந்த சுறாக்களை பற்றி நிறைய விஷயம் சொல்லிகிட்டே இருக்கான்ல. ஸோ அதனால் அவருக்கு அது பிடிக்கல. ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், என்கிட்டே நீ இப்படி வந்து பேசுறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருப்பாரு.
பட் நல்ல மனுஷன் தாங்க. ஸோ இவங்க 3 பேரும் இப்போது போட் எடுத்துகிட்டு அந்த கடலுக்குள்ளே போக போகிறாங்க. எதுக்காக? அந்த சுறாவை பிடிக்கிறதுக்காக. ஸோ கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும்போது அந்த சுறாக்கு இரை போடணும்ல, நம்ம ஹீரோவை தான் உட்கார வச்சு பக்கெட்டில் அந்த மீனெல்லாம் இருக்கும், அதை எடுத்துகிட்டு போட்டுட்டே வாடா அப்படின்ற மாதிரி கிண்டு வேலை வாங்குறான். இந்த பக்கம் ஹாப்பரு அந்த போட்டை ஓட்டிகிட்டு போகிறதே அவன் தான். இப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும்போது அந்த சுறா இவங்கள நோக்கி வர ஆரம்பிக்குது. இவங்க போட்ட இரை ஒர்க் அவுட் ஆகிடுச்சு போல். இப்போ இவங்களோட பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளின்ட்டு அவர் ஒரு கொக்கியை கையில் வச்சுட்டு அந்த கொக்கியை எய்ம் பண்ணி அந்த சுறா மேலே அடிக்க போகிறாரு போல். இந்த கொக்கியை வந்து ஒரு கயிறால் கட்டி பேரல் மேலே கட்டியிருக்காங்க. ஸோ அந்த கொக்கியை அவங்க வந்து ஷார்க் மேலே போட்டாங்க அப்படின்னா அந்த பேரல் வந்து கடலுக்கு மேலே மிதக்கும். அதை வச்சு அந்த ஷார்க் எங்கே இருக்குது அப்படின்றத இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதுக்காக தான் அவர் எய்ம் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காரு. பின்னாடி இருந்து நம்ம ஹாப்பரு அந்த கயிறை வந்து பேரலில் கட்டி விட்டுறாரு. இப்போ ஷார்க்கு இவங்க பக்கத்தில் வந்தோடனே அந்த கொக்கியை எய்ம் பண்ணி எறிகிறாரு பாருங்க. அது ஷார்க் மேலே பட்டுடுது. இப்போ அந்த பேரலுமே அந்த ஷார்க்கு கூடயே ட்ராவல் ஆகுது. அந்த பேரலை வச்சே இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த ஷார்க் இங்கிட்டு தான் போயிட்டுருக்குன்னு சொல்லி. இப்போது அந்த ஷார்க்கை நோக்கியே அந்த போட்டை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. டக்குன்னு பார்த்தா அந்த பேரலையுமே உள்ளே இழுத்துட்டு அந்த ஷார்க்கு உள்ளே போயிடுது. இப்போது அப்படியே போயிட்டுருக்கும்போது நைட் நேரமும் ஆகிடுது. 3 பேருமே உள்ளே உட்காந்து அவங்கவுங்க கதையை பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம கிளின்ட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த மாதிரி மீன்களை வேட்டையாடும் போது அதுக்கு ஏற்பட்ட காயங்கள் எல்லாத்தையுமே காமிச்சிட்ருக்காரு. அப்புறம் அதுக்கு போட்டியாக அவனுக்கு ஏற்பட்ட காயங்கள் எல்லாத்தையுமே காமிச்சிட்ருக்கான். இப்படி 2 பேரும் போட்டி போட்டு கடைசியாக ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த ஷார்க்கு இந்த போட்டை வந்து இடிச்சிட்டு போகுது. இதை பார்த்தோன்னே வெளியே வந்து பார்க்குறாங்க. அந்த பேரலும் மேலே வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஷார்க் இங்கே தான் வந்திருக்கு அப்படின்றத அவங்க நோட் பண்ணுறாங்க. ஆனால் அதை அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா அது அங்கேருந்து டக்குன்னு மறுபடியும் போயிடுதுங்க. ஸோ இப்போது காலையில் ஆகிடுது. அந்த பேரல் கண்ணுக்கு தெரியுதான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போது அந்த பேரல் மேலே வந்துடுது. இப்போ அந்த ஷார்க்குமே அந்த போட்டை நோக்கி வந்துட்டுருக்குங்க. மறுபடியும் இன்னொரு குக்கியை எடுத்துகிட்டு நம்ம கிளின்ட்டு நின்றுட்டுருக்காரு. பின்னாடி பேரலோட அதுவும் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போது அந்த கொக்கியை வச்சு அந்த ஷார்க் மேலே எறிகிறாரு பாருங்க. மறுபடியும் இப்போது 2வது கொக்கி அந்த ஷார்க் மேலே பட்டுடுது. இப்போது 2 பேரல் அந்த ஷார்க்குக்கு மேலே இருக்குது. ஸோ அந்த 2 பேரலை பார்த்தாங்க அப்படின்னா அது ஷார்க் இருக்கிற இடம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுவும் ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த 2 பேரலுமே அந்த இடத்துல நின்றுடுது. ஸோ இவங்களும் ஸ்லோவாக போயிட்டு அந்த பேரல் பக்கத்தில் போனோடனே நம்ம கிளின்ட்டு சொல்கிறாரு, இந்த பேரலில் இருக்கிற கயிறை நம்ம போட்டோட கட்டிடணும். அப்படி கட்டிட்டோம் அப்படின்னா இந்த ஷார்க்கை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஹீரோவும் ஹாப்பரும் அந்த பேரல்ல இருந்து ஒரு கயிறை போட்டு இந்த கப்பலோட கட்டிடுறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, நம்ம ஹாப்பரு அந்த ஷார்க்கை பிடிக்கிறதுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் காசு செலவு பண்ணி வாங்கிட்டு வந்திருப்பாப்புல. ஆனால் நம்ம கிளின்ட்டுக்கு அதெல்லாம் பிடிக்காது. நீ ஏன்டா இப்படிலாம் பண்ணுற, நான் சொல்கிற மெத்தடே போதும்டா அந்த ஷார்க்கை பிடிக்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆணவத்தில் இருப்பார்னே சொல்லலாம். அப்போது சடனாக அந்த ஷார்க்கு ரொம்ப வேகமாக அந்த கயிறு இழுத்துட்டு போகுது. அது இழுல அந்த போட்டும் சேர்ந்து வந்துட்டுருக்குங்க. இது கொஞ்சம் விட்டோம் அப்படின்னா இந்த போட்டே உடஞ்சி கீழே முழுங்கிரும். ஸோ அதனால் அந்த கயிறு அத்து விடுங்கடா அப்படின்ற மாதிரி நம்ம கிளின்ட்டு கத்துறாரு. இவங்களும் அவுக்க முடியாமல் நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் நம்ம கிளின்ட்டு உள்ளே வந்துட்டு ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து இந்த கயிறை அவுத்து விட்டுறாரு. ஸோ ஒரு வழியாக போட்டும் நின்றுடுது. போட்ட பிளான் எல்லாமே வேஸ்ட்டாக போதே அப்படின்ற மாதிரி கிளின்ட்டு இப்போது கவலையில் இருக்காருங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ கிளின்ட்டுக்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி 2 பேரலை போட்டிருக்கோம்ல, அந்த 2 பேரலுமே மூழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை, அப்படி ஒரு சுறாவை நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் இந்த ஷார்க் என்னமோ 2 பேரலை அது மேலே போட்டுமே அது கடலுக்குள்ளே இழுத்துட்டு போயிருக்கு. இந்த மாதிரி ஒரு சுறாவை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி கிளின்ட்டு சொல்கிறாரு. இப்போது வேறு வழி இல்லாமல் நம்ம ஹாப்பர் கிட்ட அவர் கொண்டு வந்த எக்யூப்மெண்ட்ஸை வச்சு எதாவது பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம கிளின்ட்டு கேட்குறாரு. இப்போ வந்தியா வலிக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹாப்பர் அவர்கிட்ட இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவர் கொண்டு வந்ததில் ஒரு கேஜ் ஒன்று இருக்கும். அப்புறம் 2 சிலிண்டர் வேறு கொண்டு வந்திருப்பார். அந்த 2 சிலிண்டர்லையுமே எக்ஸ்ப்ளோஷன் கேஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு வெடிக்க வச்சிடலாம். எப்படியாவது நம்ம அந்த ஷார்க்கோட வாய்க்குள்ளே ஒரு சிலிண்டரை போட்டோம் அப்படின்னா அந்த ஷார்க்கை வெடித்து செதற வச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் அதோட ஆட்டம் முடிஞ்சிடும். இதுதான் நம்ம பிளான். இதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக தான் இந்த கேஜுக்குள்ளே நான் போயிட்டு கடலுக்குள்ளே என்னை இறக்கிடுங்க. நான் உள்ளே போனோடனே சுறா என்னை நோக்கி வரும்போது அது வாயை திறக்கும். வாய்க்குள்ளே இந்த எக்ஸ்ப்ளோஷன் கேஸ் சிலிண்டரை உள்ளே போட்டுறேன். அதுக்கப்புறம் அதை ஷூட் பண்ணோம் அப்படின்னா அந்த சிலிண்டர் வெடித்து அது செத்துரும். ஸோ இதான் பிளான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெடி பண்ணிவிட்டு அது கடலுக்குள்ளே இறக்கும்போது நம்ம ஹாப்பரும் உள்ளே போயிடுறாருங்க. கையில் ஈட்டியும் ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே பின்னாடி சிலிண்டரையும் போட்டுட்டு கீழே இறக்குறாங்க. உள்ளே நல்ல ஆழத்துக்கு போயிட்டாருங்க. இப்போ அந்த சுறா இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. நம்ம ஹாப்பருமே அதை பார்த்துடுறாரு. பார்த்துட்டு ரெடியாக நிற்கும்போது டக்குன்னு அந்த சுறா காணாமல் போயிடுது. என்னடா எங்கடா போச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு பாருங்கள். அப்போ பின்னாடி இருந்து அந்த சுறா அட்டாக் பண்ணுது. அதில் அவ்வளோதான் அலறி போயிடுறாரு. அவர் கையில் இருந்த அந்த இன்ஜெக்ஷன் ஒன்று இருக்கும். இன்ஜெக்ஷன் மூலிமா மயக்க மருந்து போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாரு. ஆனால் அந்த இன்ஜெக்ஷன் வந்து கை தவறி கீழே விழுந்துடும்.
ஸோ இப்போ அதை எடுக்கவும் முடியாது. அந்த சுறா வேற இவர சுத்தி சுத்தி அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அந்த கேஜே உடைச்சிட்டு உள்ள வந்துரும் போல. ஓட்டையே போட்டுருதுங்க. இவரால இதுக்கு மேல அந்த கேஜுக்குள்ள இருக்கவே முடியாது. ஏன்னா அந்த கேஜே அது கடிச்சு கொதறிருது. ஸோ அதனால ஒரு ஓட்ட வழியா அவரு அப்படியே அந்த கடலோட ஆழமான பகுதிக்கு வந்து ஒளிஞ்சுக்கிறாரு. அந்த சுறாவும் அந்த கேஜ எவ்வளோ கடிக்க முடியுமோ கடிச்சிட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுது. இவங்களுக்கு ஒரே பயம். என்னடா இந்த கேஜ் இவ்வளோ அசையுதேன்னு சொல்லிட்டு மேல தூக்குங்கன்னு தூக்குறாங்க. ஆனா இவங்களால தூக்க முடியல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சுறா போன பிறகு அத தூக்கிட்டு மேல வந்து பார்த்தா, அதுல நம்ம ஹாப்பர் இல்ல. இவங்க 2 பேரும் ஹாப்பர் செத்துட்டான் போல அப்படின்ற மாரி நெனச்சுக்கிறாங்க. இப்போ திடீர்னு அந்த போட்ட வந்து இந்த ஷார்க் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அது அந்த போட்ட அப்படியே கடிச்சு பாதியா நொறுக்குதுங்க. ஸோ அது கடிச்சதுல அந்த போட் அப்படியே சாயுது பாருங்க. இவங்க 2 பேரும் விழுகுற மாரி வந்துடுறாங்க. அந்த நேரம் நம்ம கிளின்ட்டு கை தவறி அந்த ஷார்க்கோட வாயில போய் விழுந்துடுறாரு. அவரோட உடம்ப பாதியா கடிச்சு அந்த இடத்துலயே அவர முழுங்கி சாப்பிட்டுருதுங்க. இத பார்த்த ஹீரோவுக்கு அல்லு விட்டுருது. அந்த போட்டுக்குள்ள போயிட்டு டோரையும் லாக் பண்ணிடுறாரு. இப்போ உள்ள அமைதியா உட்கார்ந்திருக்கும்போது சடனா அந்த ஷார்க்கு அந்த போட்டோட வாலையுமே உடைச்சிட்டு இவர் இருக்கிற இடத்துக்குள்ள கடிக்க வருதுங்க. ஸோ இத பார்த்த நம்ம ஹீரோ அந்த பக்கத்துல இருந்த சிலிண்டர் எடுத்து அந்த சுறாவோட வாயில போட்டுடுறாரு. அதுவும் அத வாங்கிட்டு அப்படியே கடலுக்குள்ள போயிடுது. இப்போ அந்த சிலிண்டர போட்டா மட்டும் பத்தாது. அத வெடிக்க வைக்கணும். அப்பதான் அந்த சுறாவும் வந்து வெடிச்சு செதறும். ஸோ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த போட்டுக்கு வெளிய வந்து பார்த்துட்டு இருக்காரு. போட்டு கொஞ்சம் கொஞ்சமா முழுகிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால அந்த போட்டுக்கு மேல ஒரு கம்பி இருக்கும். ஸோ அதுக்கு மேல ஏறி போய்க்கிறாரு. அவர்கிட்ட ஒரு கன்னு வேற இருக்கும். அந்த கன்ன வச்சு அத வெடிக்க வச்சிரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாரு. இப்போ மேல அவரு புடிச்சு நின்னுட்டு இருக்கும்போது அந்த ஷார்க்கு கீழ இருந்து இவர கடிக்க வருது. அந்த நேரம் கரெக்ட்டா அந்த ஷார்க்க பார்த்து ஷூட் பண்றாருங்க. அதுவும் அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஓட பாக்குது. பட் இவரு கரெக்ட்டா அந்த சிலிண்டர ஷூட் பண்ணதுனால, அந்த சிலிண்டர் வெடிச்சு அந்த ஷார்க்குமே அந்த இடத்துல சிதறி விழுந்துடுது. இத பார்த்தோனே நம்ம ஹீரோவுக்கு அவ்ளோ சந்தோஷம். அப்பாடா! நம்ம மக்கள காப்பாத்தியாச்சு. சுறாவோட வேட்டை இதோட முடிஞ்சுச்சு அப்டின்ற மாரி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காருங்க. இப்போதான் நம்ம ஹாப்பர காட்டுறாரு. எல்லாமே முடிஞ்ச பிறகு சேஃபா மேல வந்துட்டாரு. நம்ம ஹீரோ கிட்ட வராரு பாருங்க. நம்ம ஹீரோவுக்கு இன்னும் சந்தோஷம். "நீ உயிரோட தானே இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹாப்பரு "கிளின்ட் எங்க?" அப்படின்ற மாரி கேட்குறாரு. கிளின்ட் அவ்வளோதான். அவரு செத்துட்டாரு அப்படின்ற மாரி சொன்னோனே 2 பேரும் ஃபீல் பண்றாங்க. இதுக்கப்புறம் என்ன 2 பேருமே கரைக்கு போணும்ல. நீச்சல் அடிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கும்போது நம்ம ஹாப்பரு ஹீரோவ பார்த்து, "இதுக்கப்புறம் நீ தண்ணி பயமா இருக்கும்னு சொல்லுவ" அப்படின்ற மாரி கலாய்ச்சிட்டு போயிட்டு இருக்காரு. அவ்வளோதாங்க. இவங்களும் கடற்கரைக்கு வந்துடுறாங்க. இதோட இந்த பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. இந்த படமும் இந்த இடத்துலயே முடியுது. இந்த படம் எப்படி இருந்துச்சு? அப்படின்ற உங்களோட கருத்துக்கள சொல்லுங்க. ஏன்னா, இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஷார்க் அட்டாக் மூவின்னே சொல்லலாம். அப்படி ஒரு பயங்கரமான ஒரு படம். இந்த படத்த நீங்க இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த படத்த தமிழ் டப்பிங்லயே இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான மூவில உங்கள வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.